வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், நேற்று தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அண்ணாமலை அவர்களுடைய திருப்பூர் போராட்டம். திருப்பூரில் இடுவாய் அப்படிங்கிற கிராம பகுதியில் குப்பை கிடங்க திருப்பூர் மாநகராட்சி அமைப்பதற்கு எதிராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. 10 நாளைக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது, அண்ணாமலையும் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் திடீர்னு டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு அவசர அழைப்பு கொடுத்ததுனால அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அண்ணாமலையினால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. டெல்லியில் இருந்தபடியே அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் அந்த கிராம மக்களுக்கு முழு ஆதரவை நான் தெரிவிக்கிறேன், இன்னைக்கு இந்த நேரத்தில் அவர்களோட அந்த போராட்டத்தில் நான் இருந்திருக்க வேண்டியது, ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தின் அடிப்படையில் நான் டெல்லிக்கு வந்ததுனால என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை, அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வீடியோ வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து மக்கள் இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் திருப்பூர் மாநகராட்சி அந்த குப்பை கிடங்கு அமைக்கக்கூடிய அந்த பிளான்ல இருந்து பின்வாங்குற மாதிரி தெரியல. அதனால அண்ணாமலை தலைமையில் நேற்று போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அண்ணாமலையை திருப்பூரில் அந்த போராட்டத்துக்கு போய் பங்கேற்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக கவர்மெண்ட் பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. ஆனால் எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அண்ணாமலை திட்டமிட்டபடி அந்த கிராம பகுதிக்கு போய் அவரால் போராட்டத்தில் பங்கேற்க முடியலை, ஏன்னா காவல்துறை தடுப்பு போட்டுட்டாங்க. அதனால திருப்பூர் மாநகராட்சியில் சென்டரில் காருக்கு மேலே நின்று அண்ணாமலை பேசியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. என்ன இஷ்யூ அப்படின்னா, ஒரு நாளைக்கு திருப்பூர் மாநகராட்சியில் 573 டன் வேஸ்டேஜ் கலெக்ட் செய்யப்படுதான். குப்பைகள் எவ்வளவு? 573 டன் அளவுக்கு குப்பைகள் சேருது. அந்த குப்பைகளை அந்த கிராமத்தில் கொட்டினா, குப்பை கிடங்கு அமைச்சு கொட்டினா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் வளம் என்ன ஆகும்? கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன்லாம் எப்படி பீக்குக்கு போகும்? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒழுங்காக ப்ராப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அண்ணாமலை கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, அடிக்கடி போராட்டங்களை முன்னெடுப்பார். அது லாஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸாக மிஸ்ஸிங்கு. பின்னணி என்னன்னா, மாநில தலைவராக நயினார் இருக்காரு. இந்த நேரத்தில் அண்ணாமலை தலைமையில் போராட்டம், அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த தலைவரில் ஒரு குளறுபடி வரும். அண்ணாமலை பாருங்க நயினாரை முந்த பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி ஒரு டிபேட்டை உருவாக்குவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணாமலை சைலண்டாக இருந்திருக்காரு, அமைதியாக இருந்திருக்காரு, கட்சி கொடுக்கக்கூடிய பணிகளை பார்க்குறாரு. முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னா அதுக்கு குரல் கொடுக்கறது, இப்படி ஒரு 7-8 மாதம் போயிருக்கு. ஆனால் தமிழக பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸு, மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கு இருந்த பாஜக தொண்டர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதிமுகவோட கூட்டணி போயிட்டு அப்படியே தமிழக பாஜக பர்ஃபார்மன்ஸ் அப்படியே படுத்துக்குச்சு. இதெல்லாம் டெஃபினட்டாக டெல்லி மேலிடம் ஆலோசனை நடத்தியிருப்பாங்க. அண்ணாமலை பேக் டு த ஃபார்ம் வரணும், மறுபடியும் ஆக்டிவாக அவர் களம் இறங்கினா தான் தமிழக பாஜக சரிவிலிருந்து மறுபடியும் மேலே வரும் அப்படின்னு டெஃபினட்டாக டெல்லி புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் அண்ணாமலை டெல்லி விசிட்டுக்கு பிறகு உடனடியாக அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, இது மாதிரி பழைய ஃபார்முக்கு மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுது பார்த்தீங்களா? தோப்பூரில் செங்கல்லாம் வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல, இன்றைக்கி அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஃபேஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வர பொங்கல்ல இருந்து மருத்துவக் கல்லூரி இயங்க ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸு நிறைவடைந்ததை ஒட்டி புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு. எவ்வளோ தூரம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படங்கள் வெளியாகி பயங்கர வைரல் ஹிட் ஆகிருக்கு. இது ரெண்டாவது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மதுரையில் தமிழகத்துக்கு ஒரு எய்ம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி மத்தியில் எத்தனை வருடங்கள் ஆட்சியில் இருந்தாங்க, ஒரு முறை கூட எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடவே இல்லை. அறிவிப்பை வெளியிட்டது மோடி, ஆனால் அதை வச்சு திமுக பாலிடிக்ஸ் பண்ணாங்க. செங்கல்லாம் வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணார். இன்னைக்கு வந்துருச்சே. இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? திராவிடியன் ஸ்டாக்ஸு அப்படின்னு பாஜக கிடுக்கு பிடி போடுறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, பங்களாதேஷில் பயங்கரமான இஷ்யூங்க. பங்களாதேஷில் ஷெரீப் உஸ்மான் பின் ஹாடி அப்படிங்கிற ஒருத்தன், இவன் பார்த்தீங்கன்னா இன்கிலாப் மஞ்சு அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர். அதாவது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவன் தான் இவன். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை இந்தியா கிட்டேருந்து பிரிக்கணும், இந்தியாவை துண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் பேசியிருக்காப்ல. கடந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவரை மர்ம நபர் ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டாரு. படுகாயமடைந்து பங்களாதேஷ்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இல்லை இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, காப்பாற்ற முடியாது, வேற எங்கேயாவது கொண்டு போங்க அப்படின்னு மருத்துவமனை சொல்லிடுது. அதனால சிங்கப்பூருக்கு மேல் சிகிச்சைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. சிங்கப்பூரில் இறந்து போயிடுறாரு, சிகிச்சை பலனின்றி இறந்து போயிடுறாரு. இதன் எதிரொலியாக பங்களாதேஷில் கலவரம் வெடிச்சிருக்கு. குறிப்பாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா,
அதனை முற்றுகையிட்டு அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் வந்து கலவரத்தில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் வசிக்கக்கூடிய இந்துக்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கேள்விப்படுறோம். நிறைய வீடியோக்களும் வெளிவந்துக்கு இருக்கு. பாகிஸ்தானில் சிறுபான்மை மக்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகளை படிப்போம்ல, அதே மாதிரி பங்களாதேஷ்லையும் வசிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு தொடர் பிரச்சனைகள், அதுவும் இந்த முகமது யூனஸ் பதவி ஏற்றதிலிருந்து பயங்கர ட்ரபிளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கலவரத்தின் எதிரொலியாக பல இந்துக்கள் மீது தாக்குதல் வந்து நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம். இப்போ பாஜக தொண்டர்கள் என்ன பதிவு போடுறாங்க அப்படின்னா, காசால ஒரு இஷ்யூ நடக்கும்போது ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகள்லாம் பதிவுகள் போட்டாங்க. இப்போ பங்களாதேஷ் நம்ம பக்கத்து நாட்டில் எவ்வளவு இஷ்யூ நடந்துக்கு இருக்கு, ஏன் யாருமே வாயவே திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்திய மக்களுடைய கருத்து என்னவா தெரியுமா இருக்கு, பாகிஸ்தானுக்கு ஈக்குவலா பங்களாதேஷையும் இனி வந்து ட்ரீட் பண்ணணும் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக தங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க இந்திய மக்கள். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.